எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருந்தில்லா வைத்தியம் ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுறதுனாலேயே இந்த வெரிகோஸ் வெயினும் வருதுன்னு சொல்லுவேன். நரம்பு சுருட்டிக்குது, நரம்பு வெளியில் வருது சிலருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வருட இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரிகோஸ் வெயின் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கிறது, உட்காந்துட்டே வேலை செய்கிறது, இந்த மாதிரி. அதுவும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னால் அவங்களுக்கு நடைப்பயிற்சின்றதும் இருக்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதும் பார்த்திங்கன்னா கம்மியாகிடுறது. அதனாலேயே நிறைய இந்த மாதிரியான வெரிகோஸ் வெயின்ஸு நிறைய இருக்குது. இப்போது நிறைய பேர் வராங்க எங்கள் சென்டருக்கு. அதில் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க முதல்ல பயந்துக்கிறாங்க, என்னாச்சோ ஏதாச்சோ, ஏன் நம்மளால் நடக்க முடியல, வேறு எதுனா ப்ராப்ளமோ, நம்ம அட்டாக் மாதிரி ஏதாவது வந்துடுச்சோ, இல்லை கை கால் விழுந்துருமோ, இந்த மாதிரி பக்கவாதம் வந்துடுமோ, இந்த மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. எது வந்தாலும் நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அது ஃபஸ்ட்டு பயந்துக்காமல் என்னாச்சு, எதனால் இப்படி ஆச்சு, ஏதாவது ப்ரெஷர் ஏறிடுச்சா, சுகர் ஏறிடுச்சா. இப்போ சுகர் ப்ராப்ளம் யாருக்கு, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சுகர். முதல்லலாம் அப்படி கிடையாது. ஃபுட் வைஸ் நல்ல இது இருக்கும், நல்ல ஒரு சத்தான ஆகாரம் சாப்பிட்டாங்க. இப்போ எதை சாப்பிட்றது எதை விடுறது அந்த மாதிரியான நிலமை போயின்ட்டுருக்கு. ஸோ அவங்கெல்லாம் எல்லாருமே சுகர் பேஷண்ட்டு ஒருத்தர் கூட 100க்கு முதல்லலாம் 10 பேருக்கு சுகர் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இப்போது 90% சுகர் இருக்குது, 10% தான் நல்லா இருக்காங்க. அவங்களுமே ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சது நிறைய சாப்பிட்றாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறாங்க. இப்போல்லாம் வெயில் நாளில் பாருங்களேன், எவ்வளவு கூல்ட்ரிங்க்ஸ் கிடைங்க இல்லைங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் தான், அதுவும் கெடுதல் தான் இல்லையா? அதுபோல் நம்ம ஒரு இளநீர் குடிக்கலாம். லெமன் ராஜக்கனி, அது அது ராஜக்கனிம்பாங்க. எந்த நேரம் வேணால் குடிக்கலாம். லெமன் அவ்வளவு நல்லது, அது சாப்பிடலாம். மோர், தயிரை எவ்வளவு நீர் விட்டு மோராக குடிக்கிறது ரொம்ப நல்லது. தயிராக சாப்பிட்றத விட மோராக சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய. அதனால் ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுறதுனாலேயே இந்த வெரிகோஸ் வெயினும் வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த நரம்பு சுருட்டிக்குது, நரம்பு வெளியில் வருது சிலருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வருடலாம், அதை அப்படியே பிடிச்சி எடுக்கலாம் போல இருக்கும், அந்த மாதிரி இருக்குது சிலருக்கு. ஸோ இவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் மாறினது. கால் எக்ஸசைஸ் பண்ணலாம். கொஞ்சம் இப்படி அப்படியே ஃபஸ்ட்டுக்கு செவுத்த பிச்சு இப்படி நின்றுக்கிட்டு இப்படி காலை இப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கலாம். படிக்கட்டு ஏறுற இடத்துல ஒரு படியை மட்டும் ஏறி ஏறி இறங்கலாம். இந்த மாதிரி கால் இந்த மூமெண்ட் இருக்கணும், 2 பாதமும். அந்த மாதிரி கருங்கல் ப்ரெஷர் நல்லது பாதத்துக்கு. முதல்லலாம் கோவிலில் பிரகாரம் சுற்றி வருவோம். அது பழங்கால கோவில்லாம் கருங்கல் இருக்கும். இப்போ நிறைய கோவிலில் மார்பிள் மாதிரி போட்டுட்டாங்க, டைல் மாதிரி போட்டுட்டாங்க. பட் பழைய கோவில்கள்லாம் இன்னும் அந்த கருங்கல் தரை இருக்குது. அந்த தரையை பிரகாரம் ஒரு தரம் சுற்றி வர்றத 3 தரம் சுற்றி வரலாம். அந்த கருங்கல், ஒரு சின்ன கருங்கல் வீட்டில் எடுத்துகிட்டு வச்சுட்டு பாதத்தை எவ்வளவு அழகாக ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். விரலுக்கு, நடு பாதத்துக்கு, இந்த சைடு அப்படி ஃபுல்லுமா பாதத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லது. ரத்த ஓட்டம் வரணும், ரத்த ஓட்டம் சீராகணும். அப்போ தான் அந்த வெரிகோஸ் வெயின் வராது. என்னன்னு பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நிறைய இப்போ வர்மா தெரப்பி தான் இப்போ போகிறது. எங்கள் சென்டரில் பார்த்திங்கன்னா வர்மாலேயே தான் எல்லாமே சரி பண்ணுறோம். எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் அதை 3 சிட்டிங்கில் இருந்து ஒரு 6 சிட்டிங்குள்ளே அவங்கள வலிகளை கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். அந்த வலிகள் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெகுலராக வர்ற மாதிரி பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நிறைய மருந்தில்லா வைத்தியங்க இது. வர்மா தெரப்பின்னு போனால் மருந்தில்லா வைத்தியம், மருந்தில்லா உணவே மருந்து, அப்படி மாற்றுறது தான் வர்மா.
வர்ம சிகிச்சையே பண்ணிவிடுவோம். வர்ம சிகிச்சையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்கள மாற்ற சொல்லுவோம். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருந்தில்லா வைத்தியம் அதுதான் உடம்புக்கு நல்லது.